الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபி தோழியர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மா எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமி இருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆர்வமூட்டிய நன்மையான காரியங்களில் யாரெல்லாம் விரைந்து செல்கிறார்களோ, அல்லாஹ் தடுத்த பாவங்களிலிருந்து யாரெல்லாம் விலகி இருக்கிறார்களோ, அந்த நன்மக்களுக்கு சுவனம் என்கின்ற மாபெரும் இன்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே தயாரித்து வைத்திருப்பதாக நமக்கு வாக்களிக்கின்றான். இந்த சுவனத்திற்குரியவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் நன்மையான காரியங்களிலேயும் நல்ல அமல்களிலேயும் விரைந்து செயல்படுவார்கள்.
அதிகமாக அந்த நன்மைகளில் ஈடுபடுவார்கள் என்று இறைவன் நமக்கு திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இதெல்லாம் தெரிந்த மக்கள் கூட பல்வேறு சமயங்களில் தங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் உணரக்கூடிய விஷயம் என்னவென்றால், சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் இருக்கிறது. சுவனத்திற்கு போக வேண்டும் என்றால் அமல்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். நன்மையான காரியங்களை நாம் செய்து அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாம் சுவனம் செல்ல முடியும் என்பதை அறிந்திருந்தாலும் கூட ரமலான் மாதத்தில் நன்மைகளில் இருக்கின்ற அதே ஆர்வம் ரமலானுக்கு பின்பு நம்மிடத்தில் இருப்பதில்லை. நமக்கு நெருக்கமானவர்களுடைய மரண செய்தியை கேட்கின்ற பொழுது அதனுடைய பயத்தில் ஒரு வார காலத்துக்கு நன்மையான காரியங்களில் விரைகின்ற அந்த வேகம் மற்ற நாட்களிலேயும் நம்மிடத்திலே தொடர்வது கிடையாது. இது நம்மில் பலர் நம்முடைய வாழ்க்கையில் உணரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இறையச்சத்தினுடைய வாடை இல்லாமல், சுவனத்தினுடைய ஆசை இல்லாமல், இஸ்லாத்தினுடைய தொடர்பே இல்லாமல் இருப்பவர்களுக்கு இதுவெல்லாம் பெரிதாகவே இருக்காது. ஆனால் சுவனத்தை நம்பி இறையச்சத்தினுடைய தொடர்போடு இருந்து, பள்ளிவாசலுடைய தொடர்போடு இருந்து, மார்க்கத்தினுடைய அறிவுரைகளை கேட்டு இருக்கக்கூடிய வாழக்கூடிய நமக்கு இது போன்ற சிந்தனைகள் அவ்வப்போது நம்முடைய உள்ளத்தில் மேலாடும். ஏன் நம்மால் தொடர்ச்சியாக நன்மைகளில் ஈடுபட முடியவில்லை? ரமலானில் நன்மைகளில் விரைகின்ற நாம் மற்ற நாட்களில் ஏன் ஈடுபடவில்லை? மரண செய்திகளை கேட்கின்ற பொழுது வேகம் காட்டுகின்ற நாம் அதே வேகத்தை நம்மால் ஏன் தொடர முடியவில்லை? சில நேரங்களில் வேகம் நம்முடைய வாழ்வில் நன்மையான காரியங்களை நோக்கி எட்டி பார்க்கிறது. பல நாட்களில் அந்த வேகம் குறைந்து நம்முடைய அமல்களை விட்டு நாம் அலட்சியப்படுத்தி விடுகின்றோம். தொழுகையிலே ஒரு அலட்சியம் வருகிறது, குர்ஆன் ஓதுவதிலே மிகப்பெரிய அலட்சியம் இருக்கிறது, தர்மத்திலே ஒரு அலட்சியம் இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான நன்மையான காரியங்களிலேயும் சில சமயங்களில் இருக்கின்ற ஆர்வம் பல நேரங்களில் அலட்சியமாக மாறிவிடுகிறது. இது ஏன் என்று நாம் யோசித்தால், இதற்கு பின்னணியிலே இந்த உலக ரீதியான நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், நம்முடைய குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், நம்முடைய பொருளாதாரத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், நம்முடைய வியாபாரத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதற்காக ஒதுக்கப்படுகின்ற நேரங்கள் என்று பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இது எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே இருக்கக்கூடியது அலட்சியமும், பின்னால் பார்த்துக் கொள்ளலாம், அடுத்து செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுகின்ற நிலையும் தான் இப்படியான ஒரு அலட்சிய போக்கை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது. இன்றைக்கு செய்யவில்லை என்றால் என்ன? இன்னும் நாள் இருக்கிறது, நாளை செய்து கொள்ளலாம், அடுத்த மாதம் செய்து கொள்ளலாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடுகின்ற நிலைத்தான் நம்முடைய வாழ்வில் பெரும்பாலும் இந்த நன்மையான காரியங்களிலே அலட்சியத்தை கொடுக்கின்றது. இது போன்று தள்ளி போடுகின்ற நிலை நம்முடைய வாழ்வுல இருக்கவே கூடாது. இரண்டு காரணங்களுக்காக இன்றைக்கு தள்ளி போடுகின்ற ஒரு எண்ணம், பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் இருந்தால் நன்மைகளை நம்மால் செய்து முடிக்கவே முடியாது. இது ரெண்டு காரணங்கள்னால இது இருக்கவே கூடாது என்பதை மார்க்கத்தினுடைய அறிவுரைகளின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, முதல் காரணம், எப்போது ஒரு மனிதன் ஒரு காரியத்தை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யலாம் என்றால், முடிவு நேரம் தெரிந்தால் மட்டும்தான் அவனால் தள்ளி போடுவதற்கான வாய்ப்பே அறிவார்ந்த அடிப்படையில் இருக்கும். உதாரணத்துக்கு, நாம பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது கல்லூரியிலேயோ பரீட்சை அறையே எல்லாருமே நம்ம சந்தித்திருப்போம். இந்த பரீட்சை அறை என்பது, அதிலே தேர்வு நேரம் என்பது 3 மணி நேரம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம். என்ன செஞ்சாலும் 3 மணி நேரத்துல முடிஞ்சிடும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம். இதில் நமக்கு பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கும். அதற்கான பதில்களை நாம எழுதுகிறோம். ஒரு கட்டத்துல சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்? இன்னும் 1 மணி நேரம் பாக்கி இருக்குது, 1 மணி நேரம் மிச்சம் இருக்கிறது. நாம இந்த ஒரு அரை மணி நேரத்தை சும்மா கழித்தால் கூட
மீதம் இருக்கின்ற அரை மணி நேரத்துல எவ்வளவு வேகமாக இந்த பதிலை நம்மால் எழுத முடியுமோ அவ்வளவு வேகமாக எழுதி முடித்து விடலாம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்ற பொழுது அதை தள்ளி போடுவதில் எந்த தவறும் இல்லை. ஏன்னா முடிவு நேரம் தெரிஞ்சிருச்சு. நமக்கு முடிவு 12 மணிக்கு தான் முடிய போகுது. 9 மணிக்கு துவங்கிய இந்த தேர்வு 12 மணிக்கு தான் முடிய போகுது. இடையில இருக்கக்கூடிய 1 மணி நேரத்தை நாம் சும்மா கழித்தால் கூட பிறகு இருக்கக்கூடிய நேரத்தில் 12 மணிக்குள்ள நம்ம எழுதி முடித்து விடலாம் என்று நமக்கு தெரியும். ஏன்? முடிவு நேரம் தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த உலக வாழ்க்கையும் ஒரு தேர்வு கூடம் தான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோம், எத்தனை மதிப்பெண்களை அல்லாஹ்விடத்தில் பெறுகிறோம், அதன் மூலமாக நம்முடைய தேர்ச்சி மறுமை நாளில் எப்படி இருக்க போகிறது என்பதற்காக அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு தேர்வு அறைதான் இந்த உலக வாழ்க்கை. ஆனா இந்த உலக வாழ்க்கை எப்போ முடியும்னு சொல்ல முடியுமா? நம்ம பள்ளி கல்லூரிகள்ல இருப்பதை போல ஒரு 3 மணி நேரத்தில் முடிந்து விடும் என்பதை போல இந்த தேர்வு கூட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலையும் 60 வருடங்கள் இருக்கும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எப்போ முடியும் என்கின்ற நேரம் தெரியாத ஒரு தேர்வு கூடம் என்றால் இந்த உலக வாழ்க்கை தான். அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை. இன்னும் 1 மணி நேரத்திலே நமக்கான நேரம் முடிந்து விடலாம். எப்போது மரணிப்போம், எந்த நிலையிலே மரணிப்போம், எந்த ஊரில் மரணிப்போம், எந்த இடத்தில் மரணிப்போம் யாருக்குமே தெரியாது. இப்படி தெரியாமல் வாழுகின்ற நாம் அடுத்த நொடி நிச்சயம் இல்லாமல் வாழுகின்ற நாம் இருக்கின்ற இந்த நொடி கூட இறுதி நொடியாக மாறிவிடலாம் என்கின்ற எண்ணத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அப்படி வாழக்கூடிய நாம, அந்த சூழலில் இருக்கின்ற நாம தள்ளி போடலாமா? பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்வதற்கு நியாயங்கள் இருக்கிறதா? அறிவுபூர்வமான காரணங்கள் இருக்குதா? நேரம் தெரிஞ்சா தள்ளி போடலாம். என்னுடைய உடல் திடகாத்திரமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு 30 வயதுதான் ஆகிறது, நான் இன்னும் வாழ்வதற்கு 30 வருடங்கள் இருக்குது, என் உடம்புல எந்த நோயும் இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அதனால் நான் தள்ளி போட்டுக் கொள்கிறேன் சொல்ல முடியுமா? எந்த நேரத்திலே நம்முடைய உயிர் பிரியும், நம்முடைய நேரம் முடியும் என்று நம்மால் எந்த மனிதனாலும் சொல்லவே முடியாத ஒரு நிலையில் தான் நாம வாழ்ந்து வருகிறோம். இதனால் தள்ளி போடுவது என்பது சரியில்லாத, அறிவுக்கு பொருந்தாத, நியாயமில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை இந்த காரணத்தினால நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மரணத்தை பற்றி எங்கெல்லாம் நினைவு கூறுகிறானோ அது போன்ற இடங்களில் நன்மையான காரியங்களை செய்யாமல் தள்ளி போட்ட மனிதர்களை பற்றியும் நமக்கு எடுத்து சொல்லுகிறான். நாளை மரணம் வருகின்ற பொழுது, உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது மனிதன் புலம்புவான், இறைவா என்னை திருப்பி அனுப்பிவிடு, இந்த உலகத்தில் கொஞ்ச நேரம் என்னை வாழவை, எனக்கான ஒரு வாய்ப்பை கொடு, ஒரு சிறிது நேரம் அவகாசத்தை கொடு, ஒரு 5 நிமிடத்தை கொடு, 10 நிமிடத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் மனிதன் புலம்புவான். இப்படி புலம்புகின்ற பொழுது அவன் சொல்லுவான், உலகத்திலே நான் வாழ்ந்த பொழுது எதையெல்லாம் செய்யாமல் விட்டு விட்டேனோ, எந்த நன்மையான காரியங்களை எல்லாம் செய்யாமல் இருந்து விட்டேனோ அதையெல்லாம் இப்போது நான் போய் செய்து விடுகிறேன். உலகத்துல 40 வருடம் வாழ்ந்திருப்பார், 60 வருடம் வாழ்ந்திருப்பார், 80 வருடம் வாழ்ந்திருப்பார். இப்படி இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி முழுமையாக வாழ்ந்து முடித்திருப்பார். ஆனால் உயிர் கைப்பற்றப்படுகின்ற அந்த சூழலில் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய விஷயம், சிறிது நேரம் இறைவா அவகாசத்தை கொடு, கொஞ்ச நேரத்தை கொடு, அதுல நான் போய் என்னெல்லாம் விட்டேனோ, எதையெல்லாம் அலட்சியமாக கருதினேனோ, எதையெல்லாம் பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தேனோ அதையெல்லாம் இப்போது போய் செய்து விடுகிறேன் ரப்பே என்று அந்த மனிதன் புலம்புகிற புலம்பலை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இன்னொரு இடத்திலே இறைவன் சொல்லுகிறான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி ஐ யஅதி அஹதகுமுல் மௌத், மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள். ஒருவேளை மரணம் உங்களுக்கு வருகின்ற பொழுது ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா கொஞ்ச நேரம், சிறிது காலம் ஒரு அவகாசத்தை எனக்கு நீ வழங்க கூடாதா? அப்படி வழங்கினால் ஃபஸத்தக வ அகும் மின சாலிஹீன், நான் தர்மங்களை முற்படுத்தி நல்லவனாகி விடுவேனே.
நான் செய்யாம இவ்வளவு நாள் இருந்துட்டேன், பின்னால பார்த்துக்கலாம்னு முடிவு செஞ்சுட்டேன், இதுக்குன்னு மரண வந்துடுச்சு, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு நிமிடம் தாயிரைவா, 5 நிமிடத்தை தாயிரைவா, இல்லை நான் என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் கொட்டி கொடுத்து நான் நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுகிறேன் என்று இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் தள்ளி போட்ட மனிதன் புலம்புகிற புலம்பலை அல்லாஹ் பதிவு செய்யறான். இன்னும் நரகத்திலையும் வந்து அல்லாஹ் அந்த மனிதன் புலம்புவானா, அதிலே மனிதர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருப்பார்கள். என்ன கூச்சலிடுவார்கள்? ரப்பனா அஹ்ரிஜ்னா, இறைவா எங்களை இந்த நரகத்திலிருந்து வெளியே அனுப்பி உலகத்தில் வாழவி, நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், நாங்க எதையெல்லாம் செய்யாமல் இருந்தோமோ, உலகத்தில் நீ கொடுத்த வாய்ப்பின் பொழுது எதையெல்லாம் நாங்கள் செய்யாமல் இருந்தோமோ அந்த நன்மைகளை எல்லாம் இப்போது போய் செய்து விடுகிறோம், எங்களை உலகத்தில் வாழவை, உலகத்துக்கு அனுப்பிவிடு என்று மனிதர்கள் கூச்சலிட்டு புலம்பிக் கொண்டிருப்பார்கள், கூக்குரல் எழுப்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி எழுப்பக்கூடிய மனிதர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பதில் என்ன? இறைவன் சொல்லுகிறான், அவலம் அம்மிருக்கும் மாயத்த தக்கரு ஃபிஹி மன் ததக்கர், படிப்பினை பெற்று அறிவுரை பெற்று தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கால அவகாசம் தேவையோ அதை உன்னுடைய வாழ்நாள் காலமாக நான் தரவில்லையா? இந்த உலகத்தில் நீ எவ்வளவு வாழ்நாள் வாழ்ந்தாய், இது எல்லாமே நான் கொடுத்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பு எவ்வளவு பெரிய காலம். உண்மையில் திருந்த வேண்டும் என்கின்ற ஆசை ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் என்றால் அவன் திருந்துவதற்கு எவ்வளவு காலம் போதுமானதோ அதை நான் உனக்கு வாழ்நாள் காலமாக தந்திருந்தேன். அப்படி நான் தரலையா? அதில் மாறாத நீ, அதில் திருத்திக் கொள்ளாத நீ, அதில் அலட்சியத்தை போக்கி நன்மைகளை செய்யாத நீ, நன்மைகளை சேர்த்து உன்னுடைய நீ நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடாமல் இருந்த நீ, இப்ப கொஞ்ச நேரத்தை கேட்கிறியா? 5 நிமிடத்தை கேட்கிறியா? 40 வருஷம் 60 வருஷம் உன்னுடைய காலத்தை வீணடித்து விட்டு சின்ன காலத்தில் எல்லாத்தையும் செஞ்சுட்டுன்னு சொல்றியா? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது நீ சொல்லுகின்ற வெறும் வாய் வார்த்தை தான். உன்னுடைய உள்ளத்தில் திருந்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்திருக்கும் என்றால் உலகத்தில் நான் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி திருந்திருப்பாய், நன்மைகளை அதிகப்படுத்தி இருப்பாய். இப்ப நரகத்தை கண்கூடா பார்த்த உடனே, உயிரை அல்லாஹ் கைப்பற்றிய உடனே இப்ப புலம்புறன்னா இது உன் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்ல, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. அப்ப அல்லாஹ்வால் வாய்ப்பு தரப்படவே கூடாது. அப்ப வாய்ப்பு இல்லை என்கின்ற பொழுது, நமக்கு குறுகிய காலம் இருக்கின்ற பொழுது, இந்த நேரம் எப்போது முடியும் என்று தெரியாமல் வாழ்ந்து வருகின்றனா, அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் இறைவன் இந்த நொடியிலே கொடுத்த வாய்ப்பை நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது காரணம், நன்மைகளை தள்ளி போடக்கூடாது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா யத்தி அலைக்கும் ஸமானுன் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு, நீங்கள் இருக்கின்ற காலத்தை விட அதற்கு பின்னால் வரக்கூடிய காலம் மோசமானதாகத்தான் இருக்கும். நீங்க இருக்கிற நேரத்துல உன்னை செய்யலைன்னா பின்னால பார்த்துக்கோன்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னா அதற்கு பின்னால் வரக்கூடிய காலம் மோசமான காலமாகத்தான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்யாமல் நம்ம தள்ளி போடுகிறோம், பின்னால பார்த்துக்கோன்னு சொல்றோம், பின்னால பார்த்துக்கோன்னு என்றோம். ஆனா செய்ய முடிகிறதா? இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவைகளை விட நாளைய தேவைகள் நமக்கு அதிகமாகி கொண்டுதான் போகுது. இன்றைக்கு செலவழிக்கப்படுகின்ற நேரத்தை விட நாளைக்கு செலவழிக்கப்படுகின்ற நேரம் இன்னும் அதிகமாகி கொண்டுதான் போகிறதை தவிர எதை பின்னால பார்த்துக்கோன்னு நம்ம முடிவு செய்யறோமோ அதை ஒருபோதும் செய்ய முடிவது கிடையாது. அது இன்னும் அந்த காலம் மோசமான காலமாக மாறி விடுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இருக்கிற நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். பின்னால பார்த்துக்கோம்னா பின்னால் நம்முடைய தேவைகள் இன்னும் அதிகமாகும், பின்னால் நம்முடைய சூழல் இன்னும் மோசமாகும், நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் குறையும். அதனால் இருக்கின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம். இந்த காரணங்கள்னாலதான் இது போன்ற அறிவுரைகளை கேட்டு வளர்க்கப்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட நபி தோழர்கள் தங்களுக்கு முன்னால் ஒரு வாய்ப்பு முன்வைக்கப்படுகின்ற பொழுதே அதை பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் சமயத்திலே
போர் வீரர்களுக்கு சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சாதித்து நீங்கள் சுவனத்தை போட்டி போட்டுக் கொண்டு செல்லுங்கள். ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டுறாங்க. ஆர்வம் ஊட்டுகின்ற பொழுது அங்கு நின்ற ரசூலுல்லாஹுக்கு அருகில் நின்ற ஒரு நபி தோழர் கேட்கிறார், இன் குத்தில் துஃப ஐன அன, அல்லாஹுடைய தூதரே, இந்த போர்க்களத்திலே நான் பங்கெடுத்து நான் கொல்லப்பட்டு விட்டால் நாளை மறுமை நாளே எங்கே இருப்பேன்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபில் ஜன்னா, நீ சொர்க்கத்தில் இருப்பாய். இதை கேட்ட உடனே அவர் கையில கொஞ்சம் பேரித்தம்பழம் இருக்குது, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அன்றைய காலத்துல இந்த போர்க்களங்கள்ல தண்ணீர் கிடைப்பதோ உணவு கிடைப்பதோ பெரிய விஷயம். ஆனா அவருடைய கையில கொஞ்சம் பேரித்தம்பழம் இருக்குது, அதை உண்டு கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்திற்கான நன்மாராயத்தை கூறிய உடனே அவர் பஹ் பஹ் அப்படிங்கிறார், ஒரு ஓசை எழுப்புகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இப்படியான வார்த்தையை சொல்வதற்கு உன்னை எது தூண்டியது? அல்லாஹ்வுடைய தூதரே, சுவனத்துக்கான நற்செய்தியை நீங்கள் என் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியவுடன், சுவனத்துக்கான நற்செய்தியை எனக்கு முன்னால் நீங்கள் கூறியவுடன், இந்த பேரித்தம்பழம் சாப்பிடுகின்ற நேரம் அளவுக்கு கூட தாமதிக்க நான் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த பேரித்தம்பழங்களை அப்படியே போடுகிறார். போட்டுவிட்டு போர் களத்திலே குதிக்கிறார். கடுமையான முறையிலே போரிடுகிறார். எதிரிகளால் தாக்கப்பட்டு அவர் கொல்லவும் படுகிறார். யோசித்து பாருங்கள். ஒரு காரியம் நன்மை நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லும் என்று தெரிந்த மாத்திரத்திலே பேரிச்சம்பழம் சாப்பிடுறதுக்கு என்ன 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு யுகமே ஆயிட போதா? ஒரு நிமிடம் ஆயிடுமா? சில நொடி பொழுதுகள் ஆயிடுமா? ஆனால் அந்த நொடிகள் நன்மையை சம்பாதிப்பதை விட்டும் தாமதப்படுத்துவதற்கு நான் இல்லை என்றேன். களத்தில் இறங்கி தன்னுடைய இன்னுயிரை இழந்து தொழுகை விஷயத்துல, குர்ஆன் ஓதுகிற விஷயத்துல, போர்க்களங்களில் கூட அது போன்ற வேகம் வாய்ப்புகளை தவறவிட யோசிக்கவில்லை, தள்ளி போட யோசிக்கவில்லை, தாமதமாக செய்வதற்கு அவர்கள் சிந்தனையிலையும் நினைத்து பார்க்கவில்லை. ஒரு வாரியம் நன்மை என்று தெரிந்துவிட்டால் நன்றே செய் இன்றே செய்யும்பார்களே, அது போல ஒன்று நன்மை என்று தெரிந்துவிட்டால் அதை இப்போதே செய்துவிட வேண்டும். இந்த நொடியை செய்தால்தான் அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்வில் நாம் தப்பிக்க முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்து உடனடியாக அவர்கள் களத்தில் இறங்கி அந்த நன்மைகளை சம்பாதித்தார்கள். இது போன்ற வேகம் இருக்க வேண்டும். நன்மையான காரியங்கள்ல இது போன்ற ஒரு விரைந்து செயல்படுகின்ற திறன் ஆற்றல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எல்லா விதமான நன்மையான காரியங்கள்லயுமே இன்றைக்கு ஒரு அலட்சிய போக்கு, பின்னால பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது பின்னால பார்த்துக்கலாம். எவ்வளவு காலம் இந்த உலகத்துல நம்ம வாழ போறோம், எவ்வளவு காலம் வாழ போகிறோம் என்கின்ற செய்தியை அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விட்டானா? உன் வாழ்நாள் இவ்வளவு நாள் இந்த உலகத்தில் இருப்பேன், அதுக்கு முன்னால உனக்கு மரணம் கிடையாது, இறைவன் நமக்கு எப்ப முடியும் தெரியாது. நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. வெளியிலே செல்லக்கூடிய நபர் வீட்டுக்கு திரும்பாமல் சென்ற இடத்திலேயே மரணிக்கின்ற ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கின்ற மனிதர் திடீரென்று மரணத்தை தழுவி விழுகின்றார். தடுக்கி விழுந்த மனிதர் அவர் இறந்து விடுகின்ற சூழலை பார்க்கிறோம். இப்படியான உலகத்துல வாழக்கூடிய நாம தள்ளி போடுவதில் என்ன ஒரு நியாயம் இருக்குது? யோசித்து பாருங்க. நபிகள் காலத்தில் அவர்களோடு வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் இந்த நன்மையான காரியங்களை தள்ளி போடுவதற்கு அவர்கள் ஒருபோதும் விரும்பவே இல்லை என்பதை நாம இது போன்ற வரலாறு செய்திகளின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு வாய்ப்பை ஒரு காரணத்தினால் தவற விட்டால் கூட அந்த நபி தோழர்கள் அடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார். அதற்கு உதாரணம் காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபுக் போருக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். இவர் போய்க்கலாம், அடுத்து போகலாம், பின்னால போய்க்கலாம் என்று ஒரு அலட்சியத்தின் விளைவாகவே கடைசி வரை போகல. எப்போதெல்லாம் இது போன்ற அலட்சிய எண்ணம் வருகிறதோ நம்மால் கடைசி வரை செய்யவே முடியாது. பின்னால செஞ்சுக்கோன்னு நினைப்போம்,
அதுக்கப்புறம் அந்த காரியத்தையே மறந்துடுவோம். இப்ப இருக்கிற நினைப்பு கூட அப்ப இருக்காது. அப்ப அதே போல அவர் செஞ்சுக்குவோம், அடுத்து போவோம், அவங்க எல்லாம் போகட்டும், பின்னாலேயே நம்ம போயிடுவோம், நாளைக்கு போயிடுவோம், நாளை மறுநாள் போயிடுவோம்னு இப்படியே நினைத்து கொண்டிருக்கிறார். கடைசி வரை போகாததின் விளைவாக அவரும் அவரோடு இன்னும் 2 நபர்களும் இதே போன்ற காரணத்தினால் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். 50 நாட்கள் யாரிடத்திலையும் பேச்சுவார்த்தை கிடையாது. உயிருக்கு உயிராக நேசித்த நபிகள் நாயகத்தோடு பேச்சுவார்த்தை இல்லை. ரசூலுல்லாஹ் எப்படியாவது நம்மை ஒரு கண்ணோரத்திலாவது நம்மை பார்த்து விட மாட்டார்களா என்று ஏங்கி ஏங்கி ஒவ்வொரு தொழுகைக்கும் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா ரசூலுல்லாஹ் பார்க்கல, பேசல. ஒரு பெரும் புறக்கணிப்பே அல்லாஹ்வால் அவர்களுக்கு தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகிறார். 50 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்கின்ற வகை செய்தி அருளப்படுகிறது. அருளப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் இடத்துல ஓடி வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்ற நிறைய பொருளாதாரம் இருக்குது, இந்த பொருளாதாரம் தான் தபூக் போரிலே பங்கெடுப்பதை விட்டு ஒரு அலட்சியத்தை என்னிடத்திலே கொடுத்தது. நான் அலட்சியமா இருந்ததுக்கு காரணம் என்ன? கஷ்டப்படுகின்ற தோழர்கள் நடந்து போறாங்க, வாகன வசதிகள் இல்லாம போறாங்க, அவங்க எல்லாம் ஸ்லோவா, வசதி இருக்கு, பின்னால போயிடுவோம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடுவோம் என்று பொருளாதாரத்தால் அலட்சிய போக்கு வந்தது. அதனால் என்னால வராமலேயே போயிட்டேன். அந்த பொருளாதாரத்தை, எனக்கு எந்த பொருளாதாரம் அலட்சியத்தை கொடுத்ததோ, நன்மைகளில் ஈடுபடுவதை தடுத்ததோ, அதை தர்மமாக அல்லாஹ் எனக்கு மன்னிப்பளிக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தத்தையும் நான் தர்மம் செய்கிறேன். இந்த வாய்ப்பை நான் தவற விட விரும்பல. ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டேன். அடுத்து அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான்னா, ஒரு அடித்து அல்லாஹ் எனக்கு பாடம் கற்பித்திருக்கிறான் என்றால் இதை நான் தவற விட விரும்பவில்லை. நான் என் பொருளாதாரத்தை எல்லாம் தர்மமாக செய்து விடுகிறேன் என்று ரசூலுல்லாஹ்விடத்துல கொடுப்பதற்கு முன் வருகிறான். அப்ப ஒரு வாய்ப்பு தவறிவிட்டால் கூட அதை படிப்பினை பெற்று யோசிக்கின்ற பொழுதே அடுத்தடுத்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற படிப்பினையை இது போன்ற வரலாற்று நிகழ்வுகள் தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை குறித்து திருமறை குர்ஆனில் பேசுகின்ற பொழுதெல்லாம் சாபிகு, நீங்கள் முந்திக் கொண்டு செல்லுங்கள், சாரிஉ, நீங்கள் விரைந்து செல்லுங்கள், ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போட்டுக் கொள்பவர்கள் அந்த சுவனத்துக்கு போட்டி போட்டு செல்லட்டும் என்று வேகமா போங்க, விரைந்து போங்க, உங்களுக்கு நேரம் இல்லை, வேகமாக போட்டி போட்டுக் கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் என்றால் அலட்சியத்திற்கு கடுகளவும் இடம் கொடுக்க கூடாத ஒரு விஷயமாக நன்மையான காரியங்கள் இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்புகளை வழங்குவானாக என்று பிரார்த்தித்து எனக்கு முதல் உரையை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை குறித்தும் அதில் செய்யப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு அமல் குறித்தும் பேசுகின்ற பொழுது, அஸ்ஸியாமு ஜுன்னா, இந்த நோன்பு என்பது அது நமக்கு ஒரு கேடயம், பாவங்களிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு கேடயம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு இதில் செய்யப்படுகின்ற மிக முக்கியமான அமல் சதகா, அதாவது தர்மம். இந்த தர்மம் எத்தகையது என்றால் துஹ்திஉல் ஹதிஆ, ஒரு தண்ணீர் நெருப்பை அணைப்பதை போல இந்த தர்மம் நம்முடைய பாவத்தை அழித்து விடுகிறது, அணைத்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு பாவங்கள் நாம் செய்திருப்போம் என்பது நமக்கு தெரியாது. நம்ம இடத்துல அந்த கணக்குகள் கிடையாது. அதை விட அதிகமாக நன்மைகள் செய்திருப்போமா? சொல்லவே முடியாது. அப்ப இருக்கின்ற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நம்முடைய நன்மைகள் உயர்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யாத், நீங்கள் செய்கின்ற நன்மையான காரியங்கள் பாவங்களை போக்கி விடுகிறது, அழித்து விடுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அது போன்ற நன்மையான காரியங்களுக்காக நாம் நம்முடைய நேரத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய தின ஜும்மா வசூல் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தின் மூலமாக செய்யப்படுகிற தாவா மற்றும் சமுதாய பணிகளுக்காக எடுக்கப்பட இருக்கிறது.
திருப்பூர் மாவட்டத்தின் மூலமாக ஏராளமான தாவா பணிகள் நடைபெற்று வருவதை நீங்க அறிவீங்க. அதுல மிக முக்கியமாக அல்ஹைராத் மதரசா நடைபெறுகிறது. இன்னும் இது போன்று ஏராளமான தாவா பணிகள், பொதுக்கூட்டங்கள், அநீதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் என்று திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக ஏராளமான பணிகள் மக்களிடத்துல எடுத்து செல்லப்படுகிறது. இது போன்ற பணிகள் தொய்வில்லாமல் நடைபெற வேண்டும் என்றால், நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது அதற்கு ஒரு குரலாக வந்து நிற்க வேண்டும் என்றால், தாவா பணி அசத்தியங்கள் மக்களிடத்தில் நிலவுகிற பொழுது சத்திய கருத்தை எடுத்து சொல்லுகின்ற ஒரு சூழல் இருக்க வேண்டும் என்றால், மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கின்ற ஆலிமாக்களை உருவாக்குகின்ற ஒரு சூழல் இருக்கணும்னா, இதற்கெல்லாம் பொருளாதாரம் மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இன்றைய தின ஜும்மா வசூல் எடுக்கப்பட இருக்கிறது. அடுத்த வார ஜும்மாவுடைய வசூல் மாநில தலைமைக்காக எடுக்கப்பட இருக்கிறது. மாநில தலைமை நிர்வாகத்தின் மூலமாக தமிழ்நாடு அளவில இன்னும் பிற மாநிலங்கள் அளவில ஏராளமான தாவா பணிகளும் சமுதாய பணிகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பல நிறுவனங்களையும் நம்ம நடத்தி வருகிறோம். முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், இஸ்லாமிய கல்லூரி, ஆலிம்களை உருவாக்குகின்ற இஸ்லாமிய கல்லூரி, ஹாஃபில்களை, குரானை மனனம் செய்த ஹாஃபில்களை உருவாக்குகின்ற தக்வா ஹிஃப்லு மதரசா, இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கான ஆண்கள் அழைப்பீடு தாவா சென்டர், பெண்கள் தாவா சென்டர் என்று ஏராளமான நிறுவனங்களையும் மாநில தலைமை நடத்தி வருகிறது. மக்களுக்கு வீடியோக்கள் வாயிலாக, டிவி நிகழ்ச்சிகளின் வாயிலாக மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கும் அதற்கான எடிட்டோரியலையும் மாநில தலைமை நடத்தி வருகிறது. சமுதாய செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற வார இதழ்களையும், மார்க்க செய்திகளை மாதந்தோறும் கொண்டு சேர்க்கிற மாத இதழ்களையும் நடத்தி வருகிறது. இப்படி ஏராளமான தாவா பணிகள், பல ஆர்ப்பாட்டங்கள், விவாத களங்கள் என்று, தர்பியாக்கள் என்று அந்த தாவா பணிகள் என்பது அதிகமாக மாநில தலைமை நிர்வாகத்தால் செய்யப்பட்டு வருகிறது. அப்ப தமிழ்நாட்டு அளவிலே, ஒரு மாநிலம் தழுவிய அளவிலே ஒரு தாவா பணி செய்யப்படுகிறது என்றால் அதற்கு எவ்வளவு பொருளாதாரம் செலவாகும் என்பதை நாம சிந்தித்து பார்க்கலாம். ஒரு குடும்பத்துக்கு நாம செலவழிக்கிறோம்னா அதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு நமக்கு தெரியுது. ஒரு மாத செலவு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு ஆகுது என்பது நமக்கு தெரிகிறது. அப்ப இத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்காக ஒரு தாவாவை எடுத்து செல்கின்ற, அதற்கான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்ற, பல நிறுவனங்களை நடத்துகின்ற ஒரு விஷயங்களுக்கு எப்படியான பொருளாதாரம் செலவழியும் என்பதை நாம கற்பனை செய்து பார்த்து விடலாம். அப்ப இது போன்ற தாவா பணிகளுக்காகவும் சமுதாய பணிகளுக்காகவும் அடுத்த வார மாநில நிர்வாக செலவுகளுக்காக அடுத்த வார ஜும்மா வசூல் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த வார ஜும்மா வசூல் மாவட்ட நிர்வாகத்துக்காகவும் அடுத்த வார ஜும்மா வசூல் மாநில நிர்வாகத்துக்காகவும் எடுக்கப்பட இருக்கிறது. சகோதரர்கள், இந்த 2 ஜும்மா வசூலையும் வாரி வழங்கி உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.